தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் செயல்பாடுகள் குறித்த திருப்பூர் மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். இந்த ஒரு மாத காலத்துல திருப்பூர்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. குப்பைகள் எல்லாம் தேங்கி கிடந்த இடத்துலலாம் இப்ப எந்த ஒரு குப்பையும் எந்த இடத்துலயும் தேங்கி கிடக்கிறதில்ல. மாநகராட்சி அதிகாரிகள் நிறைய ஆய்வு செய்யறாங்க. அது போக மாணவர்கள் மற்றும் இளைஞர் மத்தியில் இருந்த கஞ்சா பழக்கம் அறவே ரத்தாயிருக்கு. எந்த ஒரு காவல் நிலையத்திலயும் இப்ப கஞ்சா வழக்கெல்லாம் எதுவுமே பதியப்படுறதில்ல. ஏன்னா அது முழுக்க முழுக்க திருப்பூர் மாவட்டத்துல ஒழிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்த பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்துல ஆக்கிரமிப்பு கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த ஆக்கிரமிப்பு கடைகள்லாம் இப்ப காவல்துறையினோட உதவியினோட அதை அகற்றப்பட்டிருக்காங்க. புதுசா அமைச்சரும் முதலமைச்சரும் பல்வேறு திட்டங்களை போட்டாலும் ஏற்கனவே கடந்த ஆட்சியில இருந்த அதிகாரிகள் அதே இடத்துல பல ஆண்டுகளா இருக்கிறாங்க. அதுல எந்த அரசு அலுவலகத்துல எந்த மாற்றம் வரல. அமைச்சர்கள் அப்பப்போ மாற்றம் வந்துருச்சு செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா எதுவுமே நடைமுறைக்கு வரல. பழையபடி மக்கள் காகிதத்தோட பேப்பர் கையுமா அலுவலகத்தில் அலைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இப்ப வந்திருக்கக்கூடிய புதிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக இதோ நடவடிக்கை எடுத்து அதிகாரியுடைய நடவடிக்கையை மாற்றணும். அரசாங்கம் அங்கிருந்து அறிவிக்கிற மட்டும் இல்லாம கடைக்கோடி மக்களுக்கு இதை கிடைக்கணும் அப்படிங்கிற மாற்றத்தை கொண்டு வரணும். போன டைம் ஆட்சியை விட போன பீரியடை விட இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கு. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மாக்லாம் ரொம்ப மூடிட்டாங்க. மெயின்ல இருக்கிற டாஸ்மாக் எல்லாமே மூடிட்டாங்க. பள்ளிக்கு அருகில் இருக்கிற டாஸ்மாக், பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டாங்க. அதனால மக்கள் ரொம்ப பயனடைகிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா போக்குவரத்துக்கு எந்த இடையூறு இல்லாமல் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லாம் முதல்ல ரொம்ப அசிங்கமா இருக்கும். இப்போ அந்த டாஸ்மாக் மூடினங்காட்டி பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. போயிட்டு வரக்கு ரொம்ப இதா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு மாண்புமிகு முதலமைச்சர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம்லாம் அறிமுகப்படுத்தி இருக்காரு.